சினிமா நடிகைகள் ஒரு சில பேர் தன்னுடைய உடல் எடையை குறைச்சி அதன் மூலயமா சினிமா பட வாய்ப்புகளை எடுத்துக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சில விபரீத முடிவுகளை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் நாம் குண்டாக இருக்கோம், அதனால் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போயிட்டுருக்கு, உடனே நாம் ஒல்லியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தவறான முடிவுகளை கையில் எடுக்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகாமல் ஒரு சில அதிநவீன மிஷின் மூலயமா உடல் எடையை குறைக்கிறது, மருந்து குடித்து உடல் எடையை குறைக்கிறது, இப்படி செயற்கையான உணவுகளை உண்டு அதன் மூலிமா உடல் எடையை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே சைடு எஃபெக்டாக பக்கபலமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு சில பேருடைய உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு நஞ்சு விஷமாக மாறி அவங்க உயிரையும் பறிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தும் கூட இதுக்காக எந்த ஒரு நடிகையும் பயந்துக்கிட்டு அதை பண்ணாமல் இல்லை. அந்த வகையில் இப்போது தமிழ் சினிமாவுடைய சின்ன திரையில் முதல்ல களமிறங்கி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாய்ப்புகளை தேடி இப்போது பெரிய திரையில் ரொம்ப பிஸியான ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க அறந்தாங்கி நிஷா. அறந்தாங்கி நிஷாவை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஷோ மூலயமா தான் அறிமுகமானாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சாம். பல ஸ்கூல் மேடைகளில் பல நிகழ்ச்சிகளில் போயிட்டு சூப்பராக மிமிக்ரி பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சில பேர் அவங்களுடைய காமெடியை பார்த்து அசந்து போய் அவங்களுக்கு கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஷோவில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அவங்க பண்ண காமெடிகள் அதன் மூலயமா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு புகழும் பேரும் கிடச்சிருக்கு. அந்த பேரும் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவங்களுக்கு ஒரு சில படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மிகவும் பிரம்மாண்டமாக வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற மிக முக்கியமான நிகழ்ச்சியான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அதில் கலந்துக்கிட்டதுக்கு பிறகு நிஷாவுடைய நிலைமை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மாறி போச்சு. நிஷா அதற்கு பிறகு ஏகப்பட்ட விஜய் டிவி தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளியாகவும் காமெடி பண்ணக்கூடிய ஒரு கண்டஸ்டண்டாகவும் அவங்க பணியாற்ற ஆரம்பித்தாங்க. இப்போது பல படங்கள், பல சீரியல்கள், பல நிகழ்ச்சிகள்னு சொல்லி படு பிஸியாக அறந்தாங்கி நிஷா இப்போது சக்கரம் போல் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, அதனால் ஒரு சில பட வாய்ப்புகளில் மிக முக்கியமான கதாபாத்திரம் கிடைக்காம போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரசிகர்கள் அவங்கள கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக ஒரு சில செயற்கையான முறைகளை பயன்படுத்தி 50 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு மேலே அவங்க உடல் எடையை குறைச்சிருக்காங்க. அப்படி குறைக்கப்பட்ட உடல் எடையின் காரணமாக அவங்களுடைய உடம்புல இப்போது ஒரு சில விஷயங்கள் அவங்க உடல்நிலையை பாதிப்படைய வச்சிருக்கு. ஏன்னா நாம் செயற்கையான முறையில் எதை பயன்படுத்தி நமது உடலை எடையை குறைக்க நினச்சாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் தான் அவங்க இப்போது அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சில தவறான மாத்திரைகள், மருந்துகள் இப்போது அவங்க உடல்நிலையை வெகுவாக பாதிச்சிருக்கு. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க உடல் எடை இப்போது ரொம்பவுமே குறைஞ்சி போய் ஆளே பார்க்கறதுக்கு பரிதாபமான முறையில் உடல்லாம் மெலிந்து போய் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்க குடும்பத்தினர்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில், ஆனால் கேட்காம அவங்க கையில் எடுத்த இந்த தவறான முடிவுகளை இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுடைய குடும்பத்தினர்கள் கண்கலங்கி இப்போ பேசியிருக்க விஷயங்கள் தான் அனைவருக்குமே உச்சக்கட்ட பயத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.